என் அன்பு குழந்தையே, நான் உனக்காகத்தான் உதியை என் கையில் சுமந்தபடி இருக்கின்றேன். வா தங்கமே, உன்னுடைய கோரிக்கைகளையெல்லாம் நீ என்னிடம் வைத்தாயல்லவா? இதோ இந்த உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிக்கொள். அது எப்படி சாயப்பா இந்த உதியை நான் நெற்றியில் பூசுவது என்று கேட்காதே. உன் பூஜை அறையில் என் உதி இருந்தால் எடுத்து பூசிக்கொள். அல்லது விபூதி இருந்தால் அதை 2 நிமிடம் உன் உள்ளங்கையில் வைத்து என்னை நினைத்து தியானம் செய். அதுவே என் உதியாகும். அதை நம்பிக்கையோடு உன் நெற்றியில் தினமும் பூசிவா. இன்று நீ என்ன நினைத்து இந்த உதியை தொட்டு கோரிக்கையை வைக்கிறாயோ அது அப்படியே நிச்சயம் கூடிய விரைவில் நிறைவேறும். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு. இன்று எனக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையில் உன் கோரிக்கையை வைத்துள்ளாய். நான் உதியோடு உன்னை நோக்கி உட்கார்ந்துள்ளேன். நிச்சயம் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் என் தங்கமே. என்னுடைய நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள், நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று. உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அளித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது என் தங்கமே. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நிச்சயம் நீ உயர்ந்த நிலைக்கு வரத்தான் போகிறாய். உனக்காக நான் எங்கும் இருப்பேன். நீ உள்ளத்தில் என்னை நினைத்தாலே போதும். உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு வந்து சேரும். நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். இது கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம். இன்றும் நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. என்னென்ன கோரிக்கைகள்னு நான் சொல்கிறேன். கடன் தொல்லை நீங்கணும், பிரிந்தவர் ஒன்று சேரணும், திருமண பாக்கியம் கைகூடி வரணும், குழந்தை செல்வம் கிடைக்கணும், சொந்த வீடு அமையணும், கணவர் நல்லபடியாக மனம் திருந்தி வாழணும், இப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வந்திருக்கு. நான் ஒவ்வொரு பெயர்களாக சொல்கிறேன். அவங்க எல்லோருடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாய் சொந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதார சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். முரளி சச்சின் அப்படிங்கிறவர் தன்னுடைய அம்மா அனுஷியா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு வயசு 62. அவங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாம். அவங்களுக்கு வர திங்கக்கிழமை சர்ஜரி பண்ண போகிறாங்க. நல்லபடியாக அவங்க பூரண குணமடையணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்காங்க. சாயப்பாவின் துணையோடும் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடும் கண்டிப்பாக அம்மா நல்லபடியாக பூரண குணம் பெற்று வீட்டுக்கு வருவாங்க. நான் மற்ற பெயர்களை சொல்கிறேன். பழனிக்குமார், முத்துச்செல்வி, சிவ விக்னேஷ், சிவ விஷ்ணு, மேனகா கவுன், தர்ஷினி எடிட்ஸ், மைதிலி, சதானந்தம், மரியா அனிதா, யனுஷா, பிரவீன்குமார், சாய் பிரியா, கவிதா பாலகிருஷ்ணன், வினுஷா விதூஷன், உஷா பிரியா, ராஜிமாலா சபேஷன், லிங்கமூர்த்தி கேசவி, பிரேம்குமார் தமிழ்ச்செல்வி, விமலா முருகேசன் அண்ட் ஃபேமிலி, சுந்தரி வெங்கடேஷ், அனுஜா, அன்பு பாரதி, ராதா, பிரேமா பிரின்சி, கோடீஸ்வரன் விக்னேஸ்வரி அண்ட் ஃபேமிலி, பிரீத்தி, சிவபாலு, யாஷ்மினி, பிரபாநாதன், அருள் அருளன், செல்வகுமார், சுஜாதா உதயகுமார், மனோபாலன், கவிதா, தர்ஷினி வேலுப்பிள்ளை, கலைமதி துரைசங்கர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, கண்ணன், நந்தினி, சாய் சிவகிஷன், சாய் முரளிதரன், ரேவதி, சாமிநாதன், அருண், சர்வேஸ்வரன், சாவித்ரி, சரவணன், இவங்க எல்லோருக்காகவும் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட சாய் சொந்தங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாம்.
ஓம் சாய்ராம். கூட்டு பிரார்த்தனை வழியாக ஒவ்வொரு கோரிக்கைகளும் சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கு. கூடிய விரைவில் நிறைவேற செய்யும். உங்ககிட்ட சாயப்பாவோட உதி இருந்துச்சுன்னா அதை தினமும் நெற்றியில் பூசிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா விபூதி இருந்தால் அதை சாயப்பாவினுடைய உதியாக நினச்சி தினமும் நெத்தியில் பூசிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.